முட்டி வலிக்காக ஹாஸ்பிட்டல் போனேன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அப்பத்துலருந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நெறையவே வந்துட்டுருக்கு. நான் 1982 அக்டோபர் பார்ன். எனக்கு 43 வயசு ஆகுது. இந்த வயசுல தான் முட்டியோட தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அடுத்து வர 3 மாசத்துக்கு இந்த 3 விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு சொல்லி அனுப்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது முட்டி கால் மடக்கி போட்டு கீழ தரையில உட்காரக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா, மாடி படி ஏறி இறங்கக்கூடாது. இத ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் திங் 10 எக்ஸர்சைஸ் சொல்லிக் குடுத்தாரு. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொன்னது, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் அவர் சொன்னத வந்து ஒரு 10, 15 தொடர்ச்சியா வந்துட்டு ஃபாலோ பண்ணேங்க. எக்ஸர்சைஸ்லாம் பண்ணேன். அவர் சொன்னதெல்லாம் கேட்டேன். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் முட்டி வலி நல்லா தான் இருந்துச்சு. மாத்திரை சாப்பிடுறத நிறுத்திட்டேன். ஏன்னா அது பெயின் கில்லர் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு 10 டேஸா பார்த்தீங்கன்னா, லியோ இங்க வந்ததுலருந்தோ, நான் அபுதாபி வந்ததுலருந்தோ அது எதையுமே நான் செய்றது கிடையாது. ஸோ எனக்கு இப்பவும் அந்த முட்டி வலி இருக்கு. இன்ஜெக்ஷன் பண்ணலாமா அப்படின்ற மாரி நீங்க கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றேன், தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே பண்ணிறாதீங்க. கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு, கரெக்டான எக்ஸர்சைஸ் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணலாங்க. வெயிட்லேருந்து, பெயின்லேருந்து எல்லாமே. பட் லேடீஸால வந்து டே டு டே ரொட்டீன்ல அத ஃபாலோ பண்ண முடியாம போகுது. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இத வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணும். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்றோம். ஆனா நமக்கு ஒண்ணு அப்படின்னா மட்டும் நம்ம அத செஞ்சுக்கவும் மாட்டேங்கிறோம், ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறோம். அது தப்புன்னு நம்ம புத்திக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம அத ஏன் செய்றோங்கிறது எனக்கும் தெரியல. நானும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நெறைய ஒரு 4, 5 பேஜஸ் போய் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஒரு பிரைவேட்டா வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒரு ஆள புடிச்சு, ஆன்லைன் கிளாஸ்ல பண்ணலான்னா வந்து 16,000, 20,000, 30,000 கேட்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். உண்மையிலேயே இப்படி தான் சார்ஜஸ் பண்ணுவாங்களான்னும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அத பத்தின ஐடியாவுமே இல்ல. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நான் எப்பவும் போற மாரி ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கலாமா? அப்படிங்கிற தாட்டும் எனக்கு இருக்கு. பட் ஃபயர் ஒர்க் அவுட்டா பண்ணாம நார்மலா சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங்கும் இருக்கு. ஸோ எப்படி பண்ணலாம்? டயட் மூலியமா பண்ணலாமா? இல்ல யோகா மூலியமா பண்ணலாமா? இல்ல ஃபிட்னஸ் மூலியமா பண்ணலாமா? இல்ல டைரக்ட்டா விசிட் பண்ணி பண்ணலாமாங்கிற டயலமால தான் நானுமே இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச்.